ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு 8ஆம் தேதி டவுன்லோட் ஆஃப் ஹால் டிக்கெட் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயமும் பார்க்க போகிறோம். அண்ட் ஹால் டிக்கெட்டில் எது எது இம்பார்ட்டன்ட் காம்பனன்ஸோ அதுவும் பார்க்க போகிறோம். அண்ட் நேற்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போய் பார்த்துருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாட் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் பண்ணேன். அது ரிலேட்டடாகவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வித் எரோனியஸ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் எனேபிள் ஆகலை. ரீசன் என்ன அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஒன்று எதர் சிக்னேச்சர்லையோ இல்லை ஃபோட்டோகிராஃப்லையோ. அப்படியும் இல்லைன்னா அவங்களோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அவங்களோட நேம் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் ஹேவ் டு செக். எனக்கு மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. மேபி க்ரோம் ஓப்பன் பண்ணி நம்ம அதை போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ ஓப்பன் க்ரோம் ஃபார் யூ. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்யூ லிஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ யா. ஸோ அந்த இஸ்யூவான அப்ளிகேஷன் நம்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. ஸோ இத்தனை பேருக்கு இஸ்யூ இருக்குங்க. ஸோ இதில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்னு பார்த்து தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் இருக்க எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்க. ஸோ அது நம்ம உள்ளே போகிறப்ப நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ டவுன்லோட் ஆஃப் ஹால் டிக்கெட்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகுங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் as well as நம்மளோட பாஸ்வேர்டு. ரைட். ஸோ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல அடிக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு கேப்சா இருக்கு, அதையும் அடிச்சுட்டு ஒரு என்டர் அடிப்போம். ஓகேங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இஸ்யூ இல்லை அப்படின்னா பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படின்னு காமிக்கும். ஒருவேளை இஸ்யூ இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இது கீழே படிங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் இஸ்யூஸ் இஃப் எனி மென்ஷன் இன் தி above பாக்ஸ். ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆஃப் ஹால் டிக்கெட் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இஸ்யூ ஆன் ஃபோட்டோ இஸ் பேஸ்ட் ஆன் எனி ஆஃப் தி ஃபாலோயிங், ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணு அப்படின்னு திரும்ப ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா அதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் இருக்கலாம். உங்களோட ஃபோட்டோகிராஃபில் பேக்ரவுண்ட் கலர் பிரச்சனையாக இருக்கும், இல்லை உங்கள் ஃபோட்டோவோட கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், இல்லை கழுத்து வரைக்கும் மட்டும் கிராப் பண்ணி தலையை மட்டும் போட்டிருப்பீங்க, இல்லை ஓவரா ஜூம் பண்ணி ஃபேஸை கிட்ட வச்சு போட்டிருப்பீங்க, இல்லை நம்ம தலையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஏதாவது போட்டு பண்ணியிருப்போம், இல்லை அப்படின்னா நம்ம கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் போட்டு கண்ணே தெரியாத மாதிரி எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்போம், இல்லை வேற ஏதாவது சம்மந்தமே இல்லாத போஸ்ட் கொடுத்து எடுத்திருப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃப் தப்பு, அதை வந்து திரும்ப ரீ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர். சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான சிக்னேச்சர் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு பிளர்ரியாக இருக்கிற மாதிரி, இல்லை கிளாரிட்டி ப்ராப்பராக இல்லாமல், இல்லை இங்கோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஏதாவது ஒரு ரோஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து ப்ராப்பராக இல்லைன்னா உங்களுக்கு சிக்னேச்சரும் ரிஜெக்ட் ஆயிருக்கும். அதையும் வந்து அப்லோட் பண்ணணும். இல்லை உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட்டில் இல்லாமல் பிடிஎஃபாக இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணியிருந்தீங்க, இல்லை ப்ராப்பரான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு பிளர்ரியான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 17/3/2025 இதை வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த tansy.gmail.comக்கு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நம்பர் அமுச்சு விட்ருங்க. ஸோ அமுச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட இஷ்யூவை டப்புன்னு ரெக்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கும் ஹால் டிக்கெட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. நிறைய பேருக்கு இது வரைக்கும் ஹால் டிக்கெட் இஷ்யூ ஆகலை. ரீசன் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு எரர் இருக்கும் ஃபோட்டோலையோ சிக்னேச்சர்லையோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லையோ. சரி, நம்ம போவோம். ஹால் டிக்கெட் கிடைச்சவங்கலாம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ நில் அப்படின்னு இருக்கு. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹால் டிக்கெட் ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா வி குட் சி த நேம், டேட் ஆஃப் பர்த். நான் வந்து எம்சிஏ மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எம்சிஏ அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி அண்ட் நேட்டிவிட்டி தமிழ்நாடு, இந்த மாதிரி வந்து நமக்கு டீட்டெயில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்கே அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைம் என்ன டைம் அப்படின்னா 23/3/2025 சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பரீட்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு கரெக்டாக ரீட் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் இதெல்லாம் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸால எக்ஸாம் எழுத முடியாமல் போன ஸ்டோரியெல்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ். கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஃபார்ம் தட்
They are provisionally permitted to appear the entrance exam. The decision on the eligibility of the candidate for admission to a course entirely rests with the admitting authority offering the course. என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பரீட்சை எழுதினா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போறப்போ இந்த ஹால் டிக்கெட்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த ஹால் டிக்கெட் கூட ஏதாவது ஒரு வேலிடான ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கணுங்க. ஒன்று ஆதார் கார்டு, இல்லை டிரைவிங் லைசன்ஸ், இல்லை ஓட்டர் ஐடி, இல்லை பேன் கார்டு, இல்லை பாஸ்போர்ட். புரியுதுங்களா? ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ரூஃப் வந்து உங்களோட கையில எப்பவுமே இருக்கணும். விச் மீன்ஸ் நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டு எக்ஸாமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ரெண்டு ஹால் டிக்கெட் வந்து தனித்தனியாக எடுத்துக்கோங்க அண்ட் ரெண்டு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அவங்க யூஸ்வலி கலெக்ட் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் ரெண்டு எடுத்துக்கிறது வந்து நமக்கு சேஃப்டி. ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட் எம்பிஏக்கு ஒன்று, எம்சிஏக்கு ஒன்று. நெக்ஸ்ட் ஒரு ப்ரூஃப் வந்து காலையிலுக்கு அண்ட் இன்னொரு ப்ரூஃப் வந்து மத்தியான பரீட்சைக்கு. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் who are appearing for CETA PG degree programs have to exercise the choice of college and branch in the web portal after notification from the Anna University. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா CETA PGக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து எந்த காலேஜ் நெக்ஸ்ட் வந்து எந்த பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில நோட்டிபிகேஷன் வந்தோடனே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட் should check the hall ticket and in case of any discrepancy it should be immediately reported to the secretary Tansit Center of என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உடனே tansit@gmail.comக்கு எழுதி போட்டுருங்க. உங்களோட நேம்ல ஏதாவது மிஸ்டேக்கோ இல்லை ஏதாவது ஒன்று சம்மந்தமே இல்லாமல் உங்களோட டீட்டெயிலில் வந்து கிரெடென்சியல்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா உடனே வந்து அவங்க கிட்ட எழுதி அதை கரெக்ஷன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. No candidate shall be allowed to enter the examination half an hour after the commencement of test and shall not be permitted to leave the examination till the end of the exam. இதனால தெளிவா பார்த்துக்கோங்க. போன வருஷமும் சரி அதுக்கு முந்தின வருஷமும் சரி நான் பரீட்சை எழுதும் போதே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டா வந்தாங்க உள்ள. அப்படின்னா 2 மணி நேரம் பரீட்சையை நீங்க 1.25 மணி நேரத்துல இல்ல 1.5 மணி நேரத்துல எழுதுறீங்கன்னா அதுல என்ன யூஸ் இருக்க போகுதுங்க? காம்படிஷன்ல வந்து நீங்க முன்னாடி வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ பரீட்சை எழுதுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து பெர்மிட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பரீட்சை 10 மணிங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா 10:30 மணிக்கு மேல உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்க எப்போ உள்ள உட்காரணும் அப்படின்னா ஒரு 9:30 மணிக்கே வந்து உள்ள உட்கார்ற மாதிரி பாத்துக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஹால்குள்ள உட்கார்ற மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடியிற வரைக்கும் வெளியில விட மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்க வாஷ்ரூம் போகணும் இல்ல வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் போற மாதிரி இருக்கும். Candidates who are appearing for CETA PG have to answer only the subject printed in the hall ticket. If there is to be change, part 3 will not be evaluated. என்ன ஐ மீன் இது வந்து சீட்டா பிஜிக்கு நீங்க வந்து என்ன சப்ஜெக்ட் உங்களோட ஹால் டிக்கெட்ல இருக்கோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், பரீட்சைக்கு எடுக்கணும். ஸோ இல்ல நீங்க தப்பா மாத்தி எடுத்துட்டீங்கன்னா பார்ட் 3 வந்து எடுக்கவே மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 8வது யூஸ் ஆஃப் கால்குலேட்டர்ஸ், லாக் டேபிள்ஸ், கம்யூனிகேஷன் டிவைசஸ் லைக் செல்போன், ஸ்மார்ட் வாட்ச் எக்ஸெட்ரா ஆர் நாட் அலௌட் இன்சைட் தி எக்ஸாமினேஷன் ஹால். நீங்க பாருங்க, லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் எம்பிஏ எக்ஸாம் எழுதும்போது ஒரு வாட்ச் கட்டியிருந்தாங்க, டிஜிட்டல் வாட்ச். அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்மிட் பண்ணல, கழட்டி நீங்க வெளியில வச்சுட்டு போயிருங்க அப்படின்னாங்க. பட் என்ன அப்படின்னா நான் வெளியில வண்டி இருந்ததால வண்டியில உள்ள போட்டுட்டு போயிட்டேன். பட் இதே நீங்க வண்டியில வரல அப்படின்னா ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பதட்டம் நமக்குள்ள இருக்கும். ஒரு மொபைல் போனை வந்து பேக்ல வச்சுட்டு வந்திருப்போம், யாராவது எடுத்திருப்பாங்களோன்னு நினைச்சிட்டே அதை ஃபோக்கஸ் பண்ணி பரிச்சை விட்டுருவோம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா மொபைல் போன்லாம் கொண்டு வராதீங்க. இல்லை அப்படின்னா சேஃபா ஏதாவது ஒரு இது மாதிரி பூட்டு மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு பேக்ல போட்டுட்டு நீங்க வச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதான் என்ன கேட்டா சேஃப். நீங்க வந்து பயந்துட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இல்ல வெளியில யாராவது நிக்க வச்சு அவங்க கிட்ட பேக் கொடுத்துட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் OMR answer sheet should be carefully filled up as per instructions given in the sheet. No replacement answer sheet will be given. ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர், ஒரே ஒரு ஆன்சர் சைட் மட்டும்தான். அந்த ஆன்சர் சீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த பாக்ஸ்குள்ள சேட் பண்ணணுமோ அந்த பாக்ஸ்குள்ள மட்டும்தான் வந்து நீங்க சேட் பண்ணணும். Candidates are advised to retain the hall ticket to produce the same at the time of admission. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட்டை எக்ஸாமினேஷன் முடிச்ச உடனே கிழிச்சு தூக்கி வீசிடுவோம். அது பண்ணவே பண்ணாதீங்க. ஒருவேளை இந்த ஹால் டிக்கெட்டை வந்து நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் டான்செட்டுக்கு கட்டி நீங்க இந்த திரும்ப ஹால் டிக்கெட்டை வந்து அவங்க கிட்ட மெயில் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஹால் டிக்கெட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்பவே உங்களோட டெஸ்க்டாப்லயோ இல்ல உங்களோட மொபைல்லையோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். Candidates have to return OMR answer sheet after completion of the test. டெஸ்ட் முடிச்ச உடனே அந்த OMR சேட் பண்ணிருப்பீங்கல்ல பென்ல, ஒரு பால் பாயிண்ட் பென் எடுத்து சேட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த பென்ல சேட் பண்ணதை OMR சீட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்விஜிலேட்டர்ஸ் கிட்ட கொடுங்க. நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா ஒரு பென்சிலும் சேஃப்டிக்கு கொண்டு போங்க. யூஸ்வலி பால் பாயிண்ட் பென்ல தான் வந்து சேட் பண்ணுவோம்.
Black பால் பாயிண்ட் பென் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதில் தான் வந்து நம்ம சேட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் கொண்டு போய்க்கோங்க. மால் ப்ராக்டிஸ் இன்சைட் தி ஹால் இஸ் பனிஷபிள் ஆஸ் பர் அண்ணா யூனிவர்சிட்டி நார்ம்ஸ். நம்ம எந்த மால் ப்ராக்டிஸும் பண்ண போகிறது கிடையாது. But இருந்தாலும் அது போட்டிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு யூஸ் பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லி ஃபார் ரைட்டிங் அண்ட் ஷேடிங். அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போ என்னங்க கொண்டு போகணும்? பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் வந்து அந்த ஓஎம்ஆர் சீட்டில் சேட் பண்ணுறதுக்கு கொண்டு போகணும். அதை தவிர வேற ஏதாவது ஒரு ப்ளூ கலரில் சம்மந்தமே இல்லாமல் சேட் பண்ணிட்டு, இல்லை பென்சிலில் சம்மந்தமே இல்லாமல் சேட் பண்ணிட்டு அந்த ஓஎம்ஆர் சீட்டை சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிருங்க. ஸோ அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் ரிலேட்டடான விஷயங்கள். நெக்ஸ்ட் நேற்று நான் டிரான்செட் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ஒரு ஈவெண்ட்டுங்க. ஸோ நெமன்செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து டைப் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இது லெபார்டரி ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, ஆக்சுவலி இட் வாஸ் ரியலி a குட் இனிஷியேட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்துட்டு அந்த ஈவெண்ட் காலையிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் உட்காந்து அந்த சிஐயூசி அப்படின்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிளாக் இருக்கு, அங்கே உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் ஆடிட்டோரியமில். ஸோ பேசினவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ரியலி அண்ட் என்ன சொல்றது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான செஷன் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க பேசினதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் இல்ல நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட கோரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோம். பட் இன்டர்டிசிப்ளினரியா ஏதாவது விஷயம் கத்து வச்சுட்டாதான் வந்து நம்மளோட கெரியருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அந்த நெமன்செக் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி அண்ணா யூனிவர்சிட்டியோட டைப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால, அவங்களோட ஃபவுண்டர் கூட வந்து வந்திருந்தாங்க. அந்த ஃபவுண்டருடைய டிகிரி என்ன அப்படின்னா ஹி கம்ப்ளீட்டட் சிவில் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வந்து எம்பிஏ படிச்சுட்டு இருக்காங்க. எம்பிஏ முடிச்சிருக்காங்க. ஐம் சாரி, சிவில் இன்ஜினியரிங் எம்பிஏ வந்து முடிச்சிருக்காங்க. ஹி இஸ் ஏஜ் ஓல்ட் பர்சன். ஒரு 60 வயசு இருக்கும். பட் என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இந்த எம்பிஏ படிக்கிறவங்களோட குவாலிட்டி என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அவங்க வந்து முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, மேபி யூஜியில் வந்து சிவில் இன்ஜினியரிங்கோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் படிச்சிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை எம்பிஏ முடிச்சதுக்கு அப்புறமா வந்து சொசைட்டிக்கு ப்ரொவைட் பண்ணி அது மூலமாக ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னே தெரியாமல் நீங்கள் எம்பிஏ படிக்கிறதுக்கு, பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கமெண்ட்ல கேட்ட விஷயம் எம்பிஏல எது வந்து சூஸ் பண்ணலாம், ஹெச்ஆர் சூஸ் பண்ணலாமா ஃபினான்ஸ் சூஸ் பண்ணலாமா? அதெல்லாம் தப்பான ஒரு கேள்விங்க. ஏன்னா நம்ம என்ன படிக்க போறோன்னே தெரியாம ஜஸ்ட் எம்பிஏ எடுத்து ஃப்ரெண்டு கேட்குறான், ஃப்ரெண்டு சொன்னான் அண்ட் நான் சொன்னேன் இல்லை வேற யாராவது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பாயிரும். உங்களோட லைக்கபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், பிகாஸ் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு சொசைட்டிக்கு கொடுக்க முடியும். அப்படி சொசைட்டிக்கு வந்து சொல்யூஷன் கொடுத்தாதான் உங்களால வந்து க்ரோ ஆக முடியும். ஏன்னா நேற்று நான் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அத்தனை பேருமே வந்து எம்பிஏ பீப்புள். ஏன்னா ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு அவங்களோட பிரசன்டேஷன் ஸ்டைலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி மக்களோட நெட்வொர்க் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டு நிறைய பேர் தெரிஞ்சுப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் ஷேர்ட் இட். ரைட். ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இஃப் யூ ஃபீல் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல், எஸ், கிவ் அ லைக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சார் டான்ஸருக்கு இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது எனக்கு வந்து ஒரு மெட்டீரியலோ இல்லை ஒரு கண்டென்ட்டோ இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த கிளாஸஸ் வந்து பேட்சுக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம்ல, அதோட ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் சேலிங். ஸோ யூ கேன் கெட் இட் ஃபார் திஸ் 14 days. 14 டேஸ்க்கு வந்து இந்த ரெக்கார்டிங்ஸ் மொபைலில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலிட் ஆயிரும். டில் டான்செட் எக்ஸாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ இது மொபைலில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ இஃப் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் பர்ச்சேஸ் இட். அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீடைல்ஸ் கேட்டிங்க அப்படின்னா வி வில் ஷேர் இட் இன் வாட்ஸ்அப். ரைட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கால் ஸ்டாஃப்ஸ் ஒன்ட் டேக் தி கால்ஸ். ரைட். ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்மளோட டெலிகிராமில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் இதே யூடியூப் சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும் டான்சர் ரிலேட்டடாக. அதெல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் டான்சரில் மார்க் வாங்குறது மட்டும்தான், வேற எதுவுமே வந்து இந்த 14 நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஹேவ் அ கிரேட் டே ஹெட்.